அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதம் நம்மளோட ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 11வது ராசி கும்பம். கும்ப ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த மாதத்துல கிரக நிலைகள்ல நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுடைய ஜென்மஸ்தானத்துல ராகு, 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமா இருப்பாரு. அடுத்தது புதன் மாதத்தோட பிகினிங்ல நம்மளோட ராசிக்கு 5ஆம் இடத்துல இருப்பாரு. கரெக்டா 5ஆம் தேதி கடகத்துக்கு பயிற்சி ஆவாரு. மீண்டும் 22ஆம் தேதி சிம்மத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு. இப்படி 2 முறை புதன் பகவான் இந்த மாதத்துல பயிற்சி ஆயிடுறாரு. அடுத்து செவ்வாய் பார்த்தோம்னாக்கா நம்மளோட ராசிக்கு 4ஆம் இடத்துல மாதத்தோட பிகினிங்ல இருப்பாரு. கரெக்டா 2ஆம் தேதி மாதத்தோட பிகினிங்லேயே செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் பகவான் 2ஆம் தேதி 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடம், அதாவது மிதுனத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு. அடுத்தது சூரியன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்மளோட ராசிக்கு 6ஆம் இடத்துல இருப்பாரு. செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 17ஆம் தேதி சூரிய பகவான் 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி ஆட்சி பலமாகி கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆயிடுறாரு. அடுத்தது இந்த மாதத்துல நம்ம மெயினா பாக்குறது சுக்கிரன் இந்த மாதத்தோட பிகினிங்லயே நீச்சம் ஆகுறாரு. பிளஸ் சனியுடைய பார்வையிலேயே வந்துடுறாரு. சோ இந்த மாதத்துல ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா சுக்கிரன் நீச்சமாகி சனியுடைய பார்வையில வருது. சோ இதுதான் இந்த மாதத்துக்கான கிரகநிலை. இப்போ இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை நம்ம தெளிவா பார்க்கலாம். முதலாவதா ஜென்மத்துல ராகு. இந்த ஜென்ம ராகு என்ன செய்யும்னாக்கா பிரம்மாண்ட சிந்தனையை கொடுத்துரும், அதிக யோசனையை கொடுத்துரும். மைண்ட்ல ஏதாச்சும் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும், ஏதாச்சும் ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே இருக்கும். அதில் ஓவர் திங்கிங்க இந்த மாதத்துல நம்ம குறைச்சிக்கிறது நல்லது. அவசர முடிவு, அவசர மாற்றங்களை குறைச்சிக்கிறது நல்லது. முடிவு எடுக்கிறதுல ஒரு சிரமம், தடுமாற்றம் அதை இந்த ஜென்ம ராகு கொடுக்கும். அதை கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போதைக்கு தியான பயிற்சியை அதிகமா செய்யுங்க. தியானம், யோகா, உடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. முக்கியமா உங்களுடைய இன்னர் பீஸ் உள்மன ஆரோக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. இப்ப நம்ம ராசி ஹெல்த் ரீதியா பெருசா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றதை விட மன ரீதியா அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு தியானம், யோகா, ஆன்மீக வழிபாடு இது மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறது நல்லது அப்படின்னு நான் நம்ம ராசிக்கு சொல்றேன். அடுத்தது 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம். இந்த 2ஆம் இடத்துல சனி பகவான் அமர்வது பார்த்தோன்னா குடும்பம், நம்முடைய பேச்சுவார்த்தை இதுல ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கும். கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாது. பேச்சுல ஒரு தடுமாற்றம், நம்ம நல்லதே சொன்னாலும் அதை தப்பா புரிஞ்சுட்டு நம்ம கிட்டே பிரச்சனைக்கு வருவாங்க. இப்போ இந்த வக்ர சனி என்ன செய்யும்னா பேச்சுல அதிக கவனத்தை வச்சுக்கணும். நீங்க வக்ர சனியில யோசிக்காம பேசுறதுக்கான வாய்ப்பு அதிகம். வார்த்தைகள்ல ஒரு கவனம் தேவை. நீங்க கடந்த காலகட்டத்தில் கொடுத்த வாக்கை இப்ப காப்பாத்திடுவீங்க. அது ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்கு. அடுத்தது ஃபேமிலி, குடும்ப சூழ்நிலை, இதுல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். குடும்ப வாழ்க்கை, குடும்ப சூழ்நிலைகள்ல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது அப்படின்னு தான் நான் சொல்றேன். முக்கியமா குடும்ப உறுப்பினர்களோட தேவையற்ற வாக்குவாதங்களை நீங்க குறைச்சிட்டாலே இந்த மாதம் உங்களுக்கு மோஸ்ட்லி சேஃப்னு அர்த்தம். இதுலயும் குரு பார்வையில உங்களுக்கு 2ஆம் இடம் வந்துடுது, நல்ல விஷயம் தான். இருப்பினும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் அதிகமாக குடும்பத்துல வரதுக்கு சான்ஸ் உண்டு. அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. சனிக்கிழமையில விரதம் இருக்கிறது பெஸ்ட். வாரம் சனிக்கிழமையில மௌன விரதம் இருங்க. விரதம்னா உணவு உண்ணாம இருக்கிற விரதம் நான் சொல்லல, மௌன விரதம் இருங்க. அது உங்களுக்கு ஒரு பழக்கத்தை கொடுக்கும். அமைதியா இருந்து காரியங்களை எப்படி சாதிக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு பக்குவத்தன்மையை உங்களுக்கு கொடுக்கும். அதை நீங்க கடைபிடிக்கிறது நல்லது. அடுத்து கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வெளியில ஏதாச்சும் பணம் கொடுத்துருக்கீங்க, உங்க கைக்கு வர வேண்டியது ஏதாச்சும் இருக்கு அப்படின்னாக்கா அது இப்ப கைக்கு வந்துடும். அது நான் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துறேன். மற்றபடி பொருளாதாரம், ஃபேமிலி சிச்சுவேஷன் இதுல எல்லாம் கொஞ்சம் அக்கறை, கவனம், ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கணும். தேவையில்லாத தண்டவிரை செலவுகளை குறைச்சிக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் நீங்க பார்த்து பராமரிக்கிறது நல்லது. அடுத்தது இந்த மாதத்துல நம்ம பார்க்கறது 5ஆம் இடத்துல செவ்வாய். பொதுவாக 5ல செவ்வாய் இருக்கிறது ஒரு தைரியத்தை கொடுத்துரும். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை கொடுத்துரும். அது இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா நான் பாக்குறேன். ஏன்னா 5ல இருக்கிற செவ்வாய் புத்தியில ஒரு வேகத்தை கொடுக்கும். வேகமா யோசிக்கிறது, வேகமா முடிவெடுக்கிறது மாதிரி புத்தியில கொஞ்சம் வேகத்தன்மையை கொடுக்கும். புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு இந்த மாதம் ஃபேவரா இருக்கு. ஒரு விஷயத்தை கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க, வாட் எவர் நீங்க எந்த ஃபீல்டு சம்பந்தமா இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா அது இப்போ உங்களுக்கு ஸ்பீடா அது உங்களுக்கு அப்சர்வ் ஆயிடும் அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்தது 5ல செவ்வாய் இருக்கிறது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். புத்திர பாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாகியத்துல ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு சுப செய்தி கிடைச்சிடும். புத்திர பாகியத்துக்கு முயற்சி பண்ணலாம். அடுத்த பிள்ளைகள்னு வரும்போது பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், மேலும் பிள்ளைகளுடைய உறவு நிலை. தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம்லாம் 2ஆம் பட்சம் தான். முக்கியமா உறவு நிலை, தேவையில்லாத வாக்குவாதங்கள் இல்லாம பிள்ளைகளோட கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது. ஏன்னா 5ல இருக்கிற செவ்வாய் பிள்ளைகள் மேல கொஞ்சம் கோப உணர்வுகளை கொடுக்க வாய்ப்பு அதிகம். அதனால பிள்ளைகளோட கொஞ்சம் அனுசரிச்சு தேவையில்லாத வாக்குவாதங்கள் இல்லாம அவங்க கூட கொஞ்சம் ஒரு நட்புறவு பாராட்டி பயணிக்கிறது நல்லது அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்தது பூர்வீகம், பூர்வீக சொத்து இது சார்ந்த வகையில இருந்து வந்த குழப்பம், பிரச்சனை, வில்லங்கம்
எல்லாம் குறையும். அதுவும் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு, பெருசா குறையா தெரியல. அடுத்தது காதல் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காதல் உறவுல ஒரு கோபம், ஒரு வெறுப்பு, ஒரு ஆக்ரோஷம் அதை வெளிப்படுத்துது இந்த மாதம். அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் காதல் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் பொறுமை கடைபிடிக்கிறது நல்லது. பார்ட்னரோட எந்த பிரச்சனையும் இல்லாம, வாக்குவாதம் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு சேஃபா ஜேர்னி பண்றது நல்லது அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்தது நம்ம பாக்குறது 6ஆம் இடத்துல குரு சூரியன் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல, விச் மீன்ஸ் கரெக்டா 5ஆம் தேதி உங்களுக்கு பிகினிங்லேயே வந்துடுது புதன். இந்த குருவும் சூரியன் பிளஸ் புதனோட இணைந்து 5ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு பயணம் ஆரம்பிக்குது. இந்த அமைப்பு நல்ல விஷயம் தான். திடீர் வாய்ப்புகள், உங்களுடைய முயற்சிக்கான அங்கீகாரங்கள், இதெல்லாம் திடீர்னு உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் உண்டு. ஒரு வேலை பாக்குறீங்க, இந்த வேலையில திடீர்னு ஏதாச்சும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், அதெல்லாம் ஒரு பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இந்த மாதத்துல நீங்க வேலை பார்க்குற இடத்துல மேல் அதிகாரிகளோட எந்த ஒரு முரண்பாடும் இல்லாம கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். ஏன்னா சூரியன் கேது இணைவு மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல இருக்கு. இந்த மந்த்ல மேல் அதிகாரிகளால தொந்தரவு, மேல் அதிகாரிகளோட ஒரு சில மனக்கசப்புகள்லாம் வந்து நீங்க வாய்ப்பு உண்டு. அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நகர்த்துறது பெஸ்ட். அடுத்தது நம்ம பாக்குறது இந்த மாதத்துல இந்த சூரியன் குரு புதன் இணைவு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு அறிவு தெளிவை கொடுக்கும். லைஃப்ல வந்து நீங்க ஒரு முக்கியமான அனுபவத்தை இந்த மாதத்துல கத்துப்பீங்க அப்படின்னு நான் சொல்றேன். அதை வந்து இந்த குரு புதன் சூரியனுடைய கன்ஜெக்ஷன் உங்களுக்கு 17ஆம் தேதிக்குள்ள கொடுக்கும். எனவே புதிய அனுபவம், புதிய வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு பெஸ்டா கிடைக்குது. அதே போல வேலை மாற்றம், இடமாற்றம் ஏதாச்சும் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த மாதத்தில் ட்ரை பண்ணலாம். வேலையே இல்லை சார், புதுசா வேலை கிடைக்குமா, ட்ரை பண்ணுங்க. இந்த மாதத்துல பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு. ஏன்னா 3ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல. முயற்சி செய்தால் வெற்றி அப்படிங்கிறது உறுதி ஆயிடுது. அதற்கு அடுத்தபடியா சூரியன் புதன் குருவுடைய கன்ஜெக்ஷன் 6ஆம் இடத்துல. போட்டி இருந்தாலும் அந்த போட்டியில வெற்றி உங்களுக்கு உண்டு அப்படிங்கறத காமிக்குது. எனவே இந்த மாதத்துல வேலைக்கு ட்ரை பண்ணீங்கன்னா அது பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துரும். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். வேலையில ப்ரமோஷன், சம்பள உயர்வு இது மாதிரி ஏதாச்சும் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த மாதத்துல ட்ரை பண்ணலாம், பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு. அடுத்தது நம்ம சொல்றது இந்த மாதத்துல ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம பார்த்த வரைக்கும் 4ஆம் அதிபதி நீச்சமாகி சனியுடைய பார்வையில வந்துடுறாரு. 4ஆம் இடம் ஆல்ரெடி சனியுடைய பார்வையில இருக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா கல்வி, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் ஒரு மாதிரி டல்லா தான் போகுது, பெருசா சிறப்பா சொல்ல முடியல. இந்த மாதத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா 4ஆம் அதிபதி சுக்கிரன் நீச்சம் ஆயிடுறாரு. அவர் நீச்சத்தை விட்டு முதல்ல கடந்து வரணும், அதான் அஷ்டம ஸ்தானத்துக்கு போயிடுறாரு. எனவே இந்த மாதத்துல கல்வியில அதிக அக்கறை, அதிக கவனம், நிதானம் இதெல்லாம் சற்று கூடுதலாக தேவை. மாணவ மாணவிகளுக்கு கல்வி ரீதியா ஒரு தடை, தாமத அமைப்புகள் இந்த மாதத்துல வெளிப்படுது. அதனால கேர்லெஸ்ஸா இருக்க வேண்டாம். உங்களுடைய கல்வியில கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்து உங்களுடைய எஃபோர்ட்டை அதிகப்படுத்துங்க. அதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். சோ கல்வியில நீங்க எந்த துறை சார்ந்து பயணிச்சாலும் சரி, நீங்க வந்து உயர்கல்வி படிச்சாலும் சரி, அல்லது ஸ்கூல் லெவல்ல இருந்தாலும் சரி, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வியில கவனம் தேவை. தப்பான வழிகளை சூஸ் பண்ணி எதுலையும் போய் மாட்டிக்காதீங்க. தேவையில்லாத கெட்ட பேர் வந்து சேர வாய்ப்பு உண்டு. அதை நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். குறுக்கு வழிகளை இந்த மாதத்துல பயன்படுத்தாதீங்க. அது அப்படியே உடனே ரியாக்ட் ஆகி உங்களுக்கு கெட்ட பேரை கொண்டு வந்து சேர்க்க வாய்ப்பு அதிகம். எனவே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீங்க தப்பையே செய்யலைனாலும் தேவையில்லாத வீண் பழிகள் உங்க மேல வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால கல்வியில கொஞ்சம் கவனம் தேவை. யாருக்கும் உதவி பண்றேன்னு போய் நீங்க இதுலயும் மாட்டிக்காதீங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு முன்னாடியே அறிவுறுத்திடுறேன். அடுத்தது நம்ம மெயினா பாக்குறது தேக ஆரோக்கியம். 8ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாகிறது ஒரு குற்றம். இந்த மாதத்துல கொஞ்சம் மன ரீதியான ஒரு சோதனை உண்டு. ஆல்ரெடி மன ரீதியா நிறைய சோதனைகள் தான் நமக்கு. இந்த மாதத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் தேவை. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை. உங்களுடைய உடல் மனம் ரெண்டுலையுமே சற்று அக்கறை எடுத்துக்கணும். குறிப்பா இந்த மாதத்துல வந்து நம்ம பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமா இருக்கிறதுனால சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட விஷயம், உடைய கிட்னி இந்த பகுதிகளில் எதுவும் பாதிப்பு இல்லாம பார்த்துக்கோங்க. அதற்கு அடுத்தபடியா நம்ம சொல்றது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உணவு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சாப்பிட்ற உணவு உடலுக்கு ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில இஷ்யூஸ் எல்லாம் காமிக்குது. அதாவது உணவு முறைகள்ல கட்டுப்பாடு தேவை. மேலும் உடைய தேக ஆரோக்கியம் சார்ந்த அத்தனை விஷயத்திலையும் சற்று அக்கறை எடுத்துக்கணும். குறிப்பாக சர்க்கரை வியாதி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க இந்த மாதத்துல பர்டிகுலரா கொஞ்சம் அக்கறை, கவனம், நிதானம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா சுக்கிரன் நீச்சமாகிறது அந்த அளவுக்கு நல்லது இல்லை. ஆரோக்கிய ரீதியா கொஞ்சம் சோதனைகளை கொடுக்கும். அடுத்தது இந்த மாதத்துல மெயினா நம்ம சொல்றது வண்டி, வாகனம், வீடு இது சார்ந்த வகையில ஒரு சோதனை, ஒரு செலவு, எதிர்பாராத செலவு, அதெல்லாம் இந்த மாதத்துல வந்து நீங்க சான்ஸ் உண்டு. சோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பணத்தெல்லாம் கொஞ்சம் தனியா ஒதுக்கி வைங்க. கொஞ்சம் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. எமர்ஜென்சிக்குன்னு ஒரு ஃபண்ட் தனியா ஒதுக்கி வைக்கிறது நல்லது அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம், தாய் வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுலயும் கொஞ்சம் கவனம் தேவை. தாய் வழி உறவுகள் சார்ந்த வகையில ஒரு சில வருத்தம், மேலும் தாயாரோட ஒத்து போகாத நிலை அல்லது தாயாருக்கு தேக ஆரோக்கிய ரீதியா ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் வந்து நீங்க வாய்ப்பு உண்டு. சோ அதுலயும் கவனம் தேவை.
அடுத்தது இந்த மாதத்துல சூரியன் கேது இணைவு இருக்கு. அது மட்டும் இல்லாம 9ஆம் அதிபதி சுக்கிரனும் நீச்சம். இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் தந்தையுடைய தேக ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை அப்படிங்கறத இங்க நம்ம சொல்றோம். தந்தையுடைய தேக ஆரோக்கியம், தந்தையுடைய உறவு நிலையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணும். இந்த மாதத்துல உங்களுக்கும் உங்களுடைய தந்தையாருக்கும் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் வந்து நீங்க சான்ஸ் உண்டு, கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்தது இந்த ஆகஸ்ட் மந்த்ல வேற ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கா சொல்றது இருக்கானாக்கா, வெளிநாடு வெளி மாநிலம் போகணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ட்ரை பண்றீங்க அப்படின்னா அது பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்க சான்ஸ் அதிகம். இந்த மாதத்துல ட்ரை பண்ணலாம். வேலை நிமித்தமாகவோ கல்வி நிமித்தமாகவோ வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போறதுக்கு இந்த மாதம் ஃபேவரா இருக்கு. அடுத்தது இந்த மாதத்துல கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல் அதிகமா இருக்க சான்ஸ் உண்டு. ஆதாயமற்ற அலைச்சல், இந்த அலைச்சலால உங்களுடைய ஆரோக்கியம் கெட்டுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது வாகனங்கள்ல பயணிக்கும் போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். சிந்தனை எங்கேயோ வச்சுட்டு வாகனத்தை ஓட்டக்கூடாது. வாகனங்கள்லாம் இயக்குறீங்க அப்படின்னா அதுக்கான அந்த ப்ரொசீஜர்லாம் கரெக்டா பண்ணிக்கோங்க. 2 வீலர்ஸ் இயக்குறீங்கன்னா கரெக்டா அந்த ஹெல்மெட் போட்டுக்கோங்க. 4 வீலர்ஸ்னா அந்த சீட் பெல்ட் எல்லாம் கரெக்டா போட்டுக்கோங்க. அடுத்தது சூரியனோட கேது இணைகிறதுனால அரசாங்கத்துக்கு ஏதாச்சும் அபதாரம் செலுத்துற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரலாம். உங்களோட டாக்குமெண்டேஷன்லாம் கொஞ்சம் கரெக்டா வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மெயினா நம்ம அறிவுறுத்துறோம். அடுத்தது திருமண வாழ்க்கை, திருமண முயற்சி இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு சாதகமா இருக்கு. ஆனா இந்த மாதம் நிறைய பேருக்கு 17ஆம் தேதிக்கு பிறகு ஒரு குழப்பத்தோட தடை தாமதத்தோட திருமண முயற்சிகளை சுப செய்தி கிடைக்க சான்ஸ் அதிகம். ஏன்னா 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல ஆட்சி ஆகுறாரு, நல்ல விஷயம். சுக்கிரன் நீச்சமா இருக்கிறது ஒரு வகையில குற்றம். குரு பலமும் இல்ல, குரு உச்சமாக இருந்தாலும் 6ஆம் இடத்துல மறைந்து இருக்காரு. எனவே அது ஒரு டல்லான அமைப்பு தான். ஸோ இந்த மாதத்துல அந்த அட்லீஸ்ட் அந்த அது சம்பந்தமான பேச்சையாச்சும் எடுப்பீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஸோ மோஸ்ட்லி அது ஓரளவுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்க வாய்ப்பு உண்டு. எனவே இந்த மாதத்துல திருமண முயற்சிகளை செய்யலாம், ஓரளவுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்க வாய்ப்பு அதிகம். ஆனா அது தடையா தான் இருக்கு, குழப்பமா தான் இருக்கு. பரவாயில்ல, ஒண்ணுமே செய்யாம இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்குறேன். அடுத்தது மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட போகணும். ஏன்னா சுக்கிரன் நீச்சம், அடுத்தது சூரியன் 7ல வந்தாலும் கேதுவோட இணைஞ்சிருக்காரு. மன வாழ்க்கையில விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது. உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் ஈகோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாம். அதுல கொஞ்சம் ஒரு அனுசரிப்போட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட மன வாழ்க்கை நடத்துறது பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓவராலா இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய உடல் மனம் சிந்தனை இதுல ஒரு செக்கிங் இருக்கு, ஒரு சோதனை இருக்கு. உங்களுடைய சகிப்புத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத இந்த கிரக நிலை உங்களுக்கு ஒரு செக்கப் வைக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஸோ அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரியாக்ட் ஆகுறது நல்லது. அடுத்தது தியானம், யோகா, சின்ன சின்ன உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, முக்கியமா ஆன்மீக வழிபாடு. தினமும் காலையில எழுந்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கி மங்களகரமான இசைகளோட அந்த தினத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னும் மோர் தென் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். மனமார்ந்த வாழ்த்துக்கள். சூப்பர் சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது RM PDF சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு அட்வான்ஸா ஒரு சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த சர்வீஸ்ல ஒரு 80 பக்கம் கொண்ட ஒரு PDF தொகுப்பு உங்களுக்கு வந்துடும். இந்த PDFல வந்து உங்களுடைய ஜாதகம் முழுமையா தெளிவா திருக்கணித முறை பிரகாரம் அழகா உங்களுக்கு ஒரு ஜாதகம் பிரசன்டேஷன் பண்ணிடுவோம். மேலும் உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுடைய ஜாதகத்துல கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு அதை பொறுத்து 12 பாவகத்தையும் ஒரு ஆய்வு பண்ணி உங்களுடைய ஜாதகத்துடைய வலிமை என்ன, உங்களுடைய ஜாதகத்துக்கான முழு பலன்கள் என்ன, ஓவரால் உங்களுடைய ஜாதகத்துக்கு என்ன பலன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை இந்த 80 பக்கம் கொண்ட PDFல உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருவோம். இதோட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்னென்ன சுபயோகம் இருக்கு, என்னென்ன அசுப யோகம் இருக்கு. யோகம்னா கிரக சேர்க்கை, இந்த கிரக சேர்க்கை நம்ம யோகம்னு சொல்றோம். இல்ல எந்தெந்த கிரக சேர்க்கை இருக்கு, அதுக்கு என்ன பலன். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு விபரீத ராஜயோகம் இருக்கும், முதல் தர ராஜயோகம் இருக்கும், பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாளவியா யோகம், ஹம்ச யோகம், ருச்சக யோகம், பத்திர யோகம், சச யோகம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய உயர்தரமான ராஜயோகங்கள்லாம் இருக்கு. ஜோதிட சாஸ்திர பிரகாரம் நிறைய கூட்டணி இருக்கு. அதுக்குன்னு ஒரு பலன் நம்முடைய முன்னோர்கள் தொகுத்து கொடுத்திருக்காங்க. சோ உங்க ஜாதக பிரகாரம் என்னென்ன கூட்டணி இருக்கு, அது என்ன யோகம், அதுக்கு என்ன பலன், உங்க ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்க ஜாதகத்தோட வீக்னஸ் என்ன அப்படிங்கறத தொகுத்து தெளிவா இந்த 80 பக்க PDFல உங்களுக்கு நாங்க வந்து ஒரு பிரசன்டேஷனா கொடுத்துருவோம். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு திருக்கணித முறை பிரகாரம் கணிக்கப்பட்ட ஒரு தெளிவான ஜாதகம் A to Z உடைய ராசி கட்டம், நவாம்ச கட்டம், வர்க்க சக்கரங்கள், கிட்டத்தட்ட 16-17க்கு மேற்பட்ட வர்க்க சக்கரங்கள் இருக்கு. இந்த எல்லா வர்க்க சக்கரத்தையும் தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருவோம். அதோட அஷ்டவர்க்க பரல் ஸ்கோர் என்ன, அஷ்டவர்க்கம்னா அது கோச்சாரத்தை அப்சர்வ் பண்றதுக்கான ஒரு மெத்தட். அது ஜோதிடம் நீங்க படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைனாலும் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகம் என்ன ஸ்கோர் பண்ணிருக்கு, அஷ்டவர்க்கத்தோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறதுலாம் நீங்க ஜெனரலா தெரிஞ்சுக்கணும். அந்த ரிப்போர்ட் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா உங்க ஜாதக பிரகாரம் உங்களுக்கு என்னென்ன தசாபுக்தி இருக்கு, தற்போது என்ன தசாபுக்தி போது அதுக்கு என்ன பலன், பிளஸ்
அப்கமிங் தசாபுக்தி என்ன, உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய தசாபுக்தியை தொகுத்து கொடுத்துருவோம். அதோட தற்போதைய கோச்சார நிலவரம், உங்க ஜாதகத்தையும் தற்போது இருக்கக்கூடிய இந்த கோச்சார அமைப்பையும் பொறுத்து உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் இதெல்லாம் சூப்பர் கம்போஸ் பண்ணி தற்போது இருக்கிற கோச்சாரம் உங்களுடைய ஜாதக பிரகாரம் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன், உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு உள்ள ப்ரெடிக்ஷன் வந்து இதுல தொகுத்து கொடுத்துருவோம். இது மட்டும் இல்லாம 12 பாவகம் சார்ந்த ஒரு ஆய்வு, அதான் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். உங்களுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா முழு விளக்கம், உங்க ஜாதகத்துல என்னென்ன பிளஸ் என்னென்ன மைனஸ், உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், புத்திர பாக்கியம் சார்ந்த விஷயம் எப்படி இருக்கும், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்கும், பயண யோகம் இருக்கா, இப்படி A to Z எல்லாமே உங்களுக்கு தொகுத்து இந்த பிடிஎஃப்ல வந்துடும். இது மட்டும் இல்லாம இந்த பிடிஎஃப்ல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, உங்க ஜாதகத்துல ஏதாச்சும் தோஷம் இருக்கா, ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், சுக்கிர தோஷம், இப்படி உங்க ஜாதக பிரகாரம் ஏதாச்சும் தோஷம் இருக்கா, அந்த தோஷத்துக்கு என்ன பரிகாரம், அதையும் நம்ம ஜெனரலா தொகுத்து உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ல ஆடபிளா கொடுத்துருவோம். அதோட உங்களுடைய தொழிலுக்கு உகந்த காலம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்போம். நீங்க தொழில் செய்றீங்க, உத்தியோகம் பாக்குறீங்கன்னா எந்த தசாபுக்தி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு, அது அப்படியே தொகுத்து உங்களுக்கு 18 வயசுல இருந்து கிட்டத்தட்ட 60 வயசு வரைக்கும் தொகுத்து கொடுத்துருப்போம். சோ தொழிலுக்கு உகந்த தசை, உகந்த புத்தி எது, அது எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் இருக்கு, அடுத்து திருமணத்துக்கு உகந்த தசாபுக்தி எது, எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் இருக்கு, அடுத்தது நீங்க ஒரு வியாபாரம் பாக்குறீங்க, அந்த வியாபாரத்துக்கு உகந்த காலம் எது, கிட்டத்தட்ட 15 வயசுல இருந்து 80 வயசு வரைக்குமே நம்ம ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துடுறோம். எந்த தசையில எந்த புத்தி உங்களுக்கு சாதகமா இருக்கு, எந்த புத்தி உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருக்கும் அப்படிங்கறத ரிசர்ச் பண்ணி கடைசியா உங்களுக்கு நம்ம கொடுத்துருப்போம். அடுத்தது வீடு கட்டக்கூடிய யோகம், அது எந்த தசாபுக்தியில உங்களுக்கு சாத்தியமாகும், எதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு, எந்த தசாபுக்தி உங்களுக்கு சாதகமா இருக்கு, எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வீடு கட்டக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 15 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துடுறோம். சோ இது எல்லாம் அடங்கிய ஒரு தொகுப்பு 80 பக்கம். சிலருடைய ஜாதக பிரகாரம் வந்து அந்த 80 பக்கம் 100 பக்கமா கூட மாறலாம். உங்க ஜாதகத்துல எவ்வளவு வெயிட்டேஜ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பேஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மேக்ஸிமம் 80 பக்கம் உங்களுக்கு வந்துடும். இப்படி தொகுத்து உங்களுக்கு ஃபுல் பிரசன்டேஷன், உங்களுக்கு வந்து உங்க ஜாதகத்துக்கான முழு விளக்கம், ஒரு தெளிவு. இந்த பிடிஎஃப் நீங்க வாங்கி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாலே உங்க ஜாதகத்தோட ஒர்த் என்ன, உங்க ஜாதகத்துல என்னென்ன நல்ல விஷயம் இருக்கு, என்னென்ன கெடுதல் இருக்கு, அதை நீங்க எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஸோ இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, எனக்கு தெளிவான ஒரு ஜனனகால ஜாதகம் வேணும், திருக்கணித முறை பிரகாரம் கணிக்கப்பட்ட ஒரு தெளிவான ஜாதகம் வேணும், பிளஸ் என் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு எனக்கு தெரிஞ்சிடும், அதை படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த சர்வீஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நம்ம வந்து ஒரு இந்தியன் ஆஸ்ட்ராலஜி டீமோட நம்ம வந்து ஒரு கொலாபரேஷன்ல இந்த ரிப்போர்ட் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ இன்னும் நிறைய சர்வீஸ் ஆட் பண்றதுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த சர்வீஸ் ஒரு பெஸ்ட் சர்வீஸா என்னுடைய கண்ணுக்கு தெரியுது. ஆல்ரெடி நம்ம ஒரு 51 பேஜஸ் பிடிஎஃப் ரிப்போர்ட்லாம் நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சர்வீஸோட இது வந்து இன்னும் பெஸ்டான சர்வீஸா என் கண்ணுக்கு படுது. அதனால இதை நான் இப்போ உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்கேன். இது ஒரு குறுகிய காலம் உங்களுக்கு இது பயணிக்கும். ஸோ தேவைப்படுறவங்க இதை யூஸ் பண்ணி பயன்பெறுங்க. என்னுடைய கண்ணோட்டத்துல இந்த சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன். எனவே எனக்கு தெளிவா முழுமையா என் ஜாதகத்தோட விளக்கம் வேணும், திருக்கணித முறை பிரகாரம் கணிக்கப்பட்ட ஒரு தெளிவான ஜாதகம் எனக்கு தேவை அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா இந்த சர்வீஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த சர்வீஸ்ல என்னென்ன ஆடபிளா வந்துடும் நான் சொல்லியிருக்கேன். பிளஸ் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது நான் தெளிவா விளக்கியிருக்கேன். இந்த சர்வீஸை நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. மற்ற விவரங்களை நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் முழுமையா ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 11வது ராசி கும்பம். கும்ப ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த மாதத்துல கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஜென்மத்துல ராகு, 2ஆம் இடத்துல சனி வக்ரம், அடுத்தது கேது வழக்கம் போல 7ஆம் இடத்துல. இந்த மாதத்துல வந்து பார்த்தோம்னா புதன் கரெக்டா 7ஆம் தேதி நம்மளோட ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உச்சம் ஆயிடுவாரு. நல்ல விஷயம். அதற்கு அடுத்தபடியா சுக்கிரன் மாதத்தோட பிகினிங்லயே கரெக்டா 2ஆம் தேதியே நீச்சத்தை விட்டு விலகி ஆட்சி வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு. 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துலயே ஆட்சி. நல்ல விஷயம், பாசிட்டிவா இருக்கு. அதற்கு அடுத்தபடியா நம்ம பாக்குறது கரெக்டா 17ஆம் தேதி சூரிய பயிற்சி. சூரிய பகவான் நம்மளோட ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி புதனோட கன்ஜெக்ஷன் ஆகிறாரு. உச்ச புதனோட சூரியன் இணைவு, அதுவும் சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. புதன் ஆதித்ய யோகம் ரொம்ப சிறப்பா வேலை செய்யும் உங்களுக்கு இந்த மாதத்துல. அதற்கு அடுத்தபடியே நம்ம பாக்குறது கரெக்டா 18ஆம் தேதி செவ்வாய் பகவான் நம்மளோட ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குருவோட வந்து கன்ஜெக்ஷன் ஆகிறாரு. செவ்வாய் நீச்சம், குரு உச்சம், நீச்சபங்க ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கிரியேட் ஆகுது. குருமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு சுப யோகம் கிரியேட் ஆகுது. 6ஆம் இடமாக இருந்தாலும் அது உங்களுக்கு நிறைய புதிய வாய்ப்புகளையும் நிறைய வெற்றிகளையும் பெற்றுக்
கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தது செப்டம்பர் 26 புதனுடைய பயிற்சி. புதன் உச்ச புதன், அதன் பிறகு நம்மளோட ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு. சோ இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு. சோ இந்த மாதத்தோட கிரக அமைப்பை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசிக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சிறப்பா வெளிப்படுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதத்துல மெயினா நான் உங்களுக்கு சொல்றது தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இதுல இருந்த நெருக்கடி அமைப்பு, சுமை அமைப்பு எல்லாம் சரியாயிடும். ஏன்னா 9ஆம் அதிபதி 9ல ஆட்சி ஆகிறாரு, நல்ல விஷயம். 6ஆம் இடத்துல குரு செவ்வாய் கன்ஜக்ஷன் இந்த மாதத்துல வருது, அதுவும் ஒரு நல்ல விஷயம். எனவே வேலை, தொழில், உத்தியோகம் இதுல இருந்த சுமை, நெருக்கடி இதெல்லாம் குறைஞ்சிரும். 10ஆம் அதிபதி நீச்சமானாலும் நீச்ச பங்க ராஜயோகம் ஆகுறதுனால உங்களுக்கு இந்த மாதத்துல தொழில் விருத்தி சிறப்பா இருக்கும். தொழில் சிந்தனை நிறைய பேருக்கு வந்துடும். புதிய தொழில் தொடங்கலாம், புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சிந்தனை எல்லாம் வந்துடும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னா சின்னதா இன்வெஸ்ட் பண்ணி உங்க ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹை லெவல்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பெருசா ஃபேவரா இல்ல, பட் சின்னதா இன்வெஸ்ட் பண்ணி உங்க ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கு ஃபேவரா இருக்கு. அதற்கு அடுத்தபடியா உத்தியோகம் சார்ந்த வகையில வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு இந்த செப்டம்பர் மந்த்ல உறுதியா வேலை வாய்ப்பு கிடைக்கும். இது ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். உங்களுடைய முயற்சிகளை தொடருங்க, உறுதியாக இந்த மாதத்துல வேலை வாய்ப்பு உண்டு. அடுத்தது வேலையில இருந்த சங்கட்டம், பிரச்சனை, குழப்பம், மேல் அதிகாரிகளோட ஏற்பட்ட இந்த முரண்பாடுகள் எல்லாம் இந்த மாதத்துல சரியாயிடும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தேவைகளை நீங்க வேலை பார்க்குற இடத்துல புரிஞ்சுப்பாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. எனவே இந்த மாதத்துல வேலையில திருப்தி, வேலையில உயர்வு, சம்பள உயர்வு, பதவி இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதத்துல மோஸ்ட்லி கிடைக்க சான்ஸ் அதிகம், ட்ரை பண்ணலாம். அடுத்தது வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்புல நல்ல ஒரு மாற்றம், வேலை வாய்ப்புலாம் கிடைச்சிடும் இந்த மாதத்துல மோஸ்ட்லி. சோ அதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு. எனவே வேலை, தொழில், அதே போல பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சம்பள உயர்வு, பதவி உயர்வு சிறப்பா கிடைக்குது. ஏன்னா 9ஆம் அதிபதி 9லயே ஆட்சி, நல்ல விஷயம். பாவ கிரகத்துடைய தொடர்பு இருக்கான்னு பார்த்தா பெருசா இல்ல. சோ இந்த மாதத்துல தடை தாமதம் இல்லாம ஒரு உயர்வு, மாற்றம் பொருளாதார ரீதியா உங்களுக்கு உண்டு. பண வரவு கணிசமா இருக்கும். தேவைகள், எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தி ஆயிடும். தேவையில்லாத தண்ட விரை செலவுகள் இந்த மாதத்துல பர்டிகுலரா குறைஞ்சிடும். சுப விரை செலவுகள் அதிகரிக்கும். 2ஆம் இடத்துல சனி வக்ரமா இருக்கிறது. பேச்சுல கொஞ்சம் நிதானம் இருந்தா போதும். பேச்சு, நீங்க செய்யற செயல், குறிப்பா குடும்ப சூழ்நிலை, குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயம், இதுல ஒரு நிதானம், பொறுமை இருந்துச்சுன்னா போதும். குடும்ப உறுப்பினர்களோட பேசும்போது எடுத்தறிந்து பேசாம எல்லாரையும் கொஞ்சம் அனுசரிச்சு அழைச்சிட்டு போறது நல்லது. சோ இந்த விஷயத்துல மட்டும் நீங்க கவனமா இருந்தா போதும். மற்றபடி வேற எதுவும் பெருசா குறையா தெரியல. எனவே பொருளாதாரம், தொழில், உத்தியோகம் இதெல்லாம் சிறப்படையுது, மைனஸா இல்ல. பொருளாதார மேன்மை இந்த மாதத்துல உண்டு. அடுத்தது புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாகியத்துல சுப செய்தி இந்த மாதத்துல மேக்சிமம் கிடைச்சிடும். ஏன்னா 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் மறைந்தாலும் உச்சமாகிறார், நல்ல விஷயம் தான். சூரியனோட இணைகிறாரு, நல்ல விஷயம் தான். இந்த மாதத்துல ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு புத்திரபாகியத்துல சுப செய்தி உறுதியா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மாதத்துக்கான ரிப்போர்ட். அடுத்தது நம்ம சொல்றது பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த மாதம் பர்டிகுலரா பெருசா அது மைனஸா இல்ல. பிள்ளைகளுக்கு ஆரோக்கிய ரீதி ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும். பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், மேலும் பிள்ளைகளுடைய உறவு நிலை, இதுல இருந்த விரிசல் அமைப்புகள்லாம் குறையும். பிள்ளைகள் பற்றி இருந்த கவலைகளும் இந்த மாதத்துல குறைய ஆரம்பிக்கும். சோ அதுவும் நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துறேன். அடுத்தது பூர்வீக சொத்து, காதல் உறவு இது சார்ந்த வகையில் இருந்த ஏற்றத்தாழ்வுகள், பிரச்சனைகள், வருத்தங்கள் இதுவும் இந்த மாதத்துல குறைஞ்சிடும். அடுத்தது உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இது மேன்மை அடையுது. ஏன்னா 4ஆம் அதிபதி ஆட்சி ஆகிறார், 9ஆம் அதிபதி 9லயே ஆட்சி. இப்போ ஆன்மீக சிந்தனை அதிகரிச்சிடும். உங்களுடைய சிந்தனை ஆன்மீகத்தை நோக்கி பயணிக்கும். கோவில் குளங்களுக்கு அதிகமா போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மனமானது அமைதி பெறும், மகிழ்ச்சி பெறும். மனதில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் இந்த மாதத்துல குறையும். மன திருப்தி, மன நிம்மதி உறுதியாக இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் பயணம் செய்றீங்க, இடமாற்றம் அடைகிறீங்க, அது ஆன்மீக பயணமா இருக்க வாய்ப்பு அதிகம். சோ ஒரு பயணத்தின் மூலமாக ஒரு மன திருப்தி, மன அமைதி உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். அது இந்த மாதத்துல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்தது இந்த மாதத்தை நம்ம பார்க்கறது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. இதை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 7ஆம் இடத்துல மாதத்தோட பிகினிங்ல சூரியன், புதன், கேது இந்த அமைப்புலாம் இருக்கு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராகு கேது பயிற்சி வரைக்குமே பொதுவா மன வாழ்க்கையில கவனம் தேவை. மன வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சற்று கவனம் தேவை. இந்த மாதம் பர்டிகுலரா நம்ம பார்க்கும்போது சூரியன் 8இல் மறைந்து புதனோட கன்ஜக்ஷன் ஆகுறாரு. இந்த மாதத்துல மன வாழ்க்கையில சற்று அக்கறை தேவைதான், மாற்று கருத்தே இல்லை. வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம், வெறும் வாழ்க்கை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் சற்று அக்கறை எடுத்துக்கணும். திருமணம் ஆகல, திருமண முயற்சியில இருக்கீங்கன்னா இந்த மாதம் பெருசா ஃபேவரா தெரியல. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தடை, ஒரு குழப்பம், அந்த திருமண முயற்சி இப்ப அந்த பேச்சு எடுத்தாலே ஒரு மாதிரி தடைப்படுற மாதிரி ஒரு அமைப்பு தான் காமிக்குது.
ஸோ இந்த மாதம் பெருசா ஃபேவரா தெரியல. ஸோ இந்த மாதத்துல கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. திருமண முயற்சியில கொஞ்சம் தள்ளி போட்டு பண்றது நல்லது. அதற்கு அடுத்தபடியே நம்ம பாக்குறது நண்பர்கள், நட்பு வட்டாரம் சம்பந்தமான விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். நண்பர்கள் எல்லாம் முழுமையா நம்ப கூடாது. இந்த நேரத்துல நண்பர்களால தேவையில்லாத மன உளைச்சல் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. அதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்தது மெயினா நம்ம பாக்குறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. சூரியன் புதன் இணைவு, புதன் ஆதித்ய யோகம் அஷ்டமத்துல இருக்கு. ரொம்ப நல்ல விஷயம். அஷ்டமத்துலதான் புதன் ஆதித்ய யோகம் சிறப்பா வேலை செய்யும். சோ இந்த மாதம் கல்வி ரீதியா இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தி ஆகும். ஏன்னா 4ஆம் அதிபதி ஆட்சி, சூரியன் புதன் இணைவு அஷ்டமத்துல ரொம்ப நல்லா இருக்கு. எனவே கல்வியில உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த ஏற்றத்தாழ்வுகள், பிரச்சனைகள், தடைகள், குழப்பங்கள், கல்வியில கவனம் செலுத்த முடியாத அந்த கவனச்சிதறல் அமைப்பு இதெல்லாம் சரியாயிடும். கல்வியில மேன்மை, உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நிறைய அங்கீகாரம், பட்டம், பதவி, பாராட்டுதல் இதெல்லாம் சிறப்பா கிடைச்சது. எனவே இந்த மாதம் கல்விக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த மாதத்துல பெருசா எந்த குறையும் தெரியல. நல்ல மேன்மையும் நல்ல முன்னேற்றமும் கல்வி ரீதியா உண்டு. அதே போல ஏதாச்சும் அரியர்ஸ் இருக்கு உங்களுக்கு, கல்வியில ஏதாச்சும் ஒரு டிராபேக் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதை இப்ப சரி பண்ணிடுவீங்க, பிக்ஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அரியர்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி இப்ப அடுத்த லெவலுக்கு போறதுக்கான ஒரு சுச்சுவேஷனை இந்த செப்டம்பர் மந்த் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதையும் நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துறேன். அடுத்தது ஏதாச்சும் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ்னு ஏதாச்சும் பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா அதுல இப்போ உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க சான்ஸ் அதிகம். ரொம்ப நாளா ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்காக போராடிட்டு இருக்கீங்க, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அதுல இப்போ உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க சான்ஸ் அதிகம். ஓவராலா இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ராசிக்கு ஒரு தெளிவு, ஒரு முழுமையான திருப்தி, உடல், மனம், சிந்தனை இதுல இருக்கிற அந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் நிவர்த்தியாகி ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையை இந்த மாதம் கண்டிப்பா கிரியேட் பண்ணிக்கும். இந்த மாதத்துல புதிய வாய்ப்புகள் சிறப்பா கிடைக்கும். அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள், மேலும் உங்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் இதை பொறுத்து இந்த பலன்கள்ல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் உறுதியா வரும். எனவே 100% பலன்களை உறுதிப்படுத்துறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடர் அணுகி நீங்க தெளிவா பாத்துக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த பொதுவான இந்த பலன் வந்து ஒரு ஜெனரல் அவேர்னஸ்க்காக கொடுக்கறது. இப்போ இந்த ஜெனரல் ப்ரிடிக்ஷனை நீங்க எப்படி உங்க ஜாதகத்தோட சூப்பர் கம்போஸ் பண்றது அப்படின்னா, உங்களுக்கு தற்போது என்ன தசை நடக்குது, அது உங்களுடைய லக்னத்துக்கு யோக தசையா, அவயோக தசையா, அல்லது மிதமான ஒரு யோகத்தை தரக்கூடிய தசையா அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தற்போது உங்களுக்கு வருட கிரகங்கள்லாம் எங்க டிராவல் பண்ணுது, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல குரு, சனி, ராகு, கேது எந்த நிலையில இருக்காங்க, உங்க ஜனனகால ஜாதகத்துல வலிமையா இருக்காங்களா அல்லது வலிமை குன்றி இருக்காங்களா அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி அதோட இந்த பொது பலன் நம்ம சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது நமக்கு மோர் தென் கிளாரிட்டி கிடைக்கும். எனவே இந்த பொது பலனை நீங்க வந்து ஒரு ஜெனரல் அவேர்னஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கணும். 100% பலன்களை நீங்க உறுதிப்படுத்தி நீங்க பாத்துக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்க உங்களுடைய குடும்ப ஜோதிடர் அணுகி நீங்க தெளிவா நீங்க பாத்துக்கிறது ஒரு பெஸ்ட் மெத்தடா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த ஒரு கிளாரிட்டி ஃபர்ஸ்ட் கொடுத்துறேன். மேலும் நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பர் சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணிருக்கோம். அதாவது RM PDF சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு அட்வான்ஸா ஒரு சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணிருக்கோம். அதாவது இந்த சர்வீஸ்ல ஒரு 80 பக்கம் கொண்ட ஒரு PDF தொகுப்பு உங்களுக்கு வந்துடும். இந்த PDFல வந்து உங்களுடைய ஜாதகம் முழுமையா தெளிவா திருக்கணித முறை பிரகாரம் அழகா உங்களுக்கு ஒரு ஜாதகம் பிரசன்டேஷன் பண்ணிடுவோம். மேலும் உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுடைய ஜாதகத்துல கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு அதை பொறுத்து 12 பாவகத்தையும் ஒரு ஆய்வு பண்ணி உங்களுடைய ஜாதகத்துடைய வலிமை என்ன, உங்களுடைய ஜாதகத்துக்கான முழு பலன்கள் என்ன, ஓவரால் உங்களுடைய ஜாதகத்துக்கு என்ன பலன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை இந்த 80 பக்கம் கொண்ட PDFல உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருவோம். இதோட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்னென்ன சுபயோகம் இருக்கு, என்னென்ன அசுபயோகம் இருக்கு, யோகம்னா கிரக சேர்க்கை, இந்த கிரக சேர்க்கை நம்ம யோகம்னு சொல்றோம். இல்ல எந்தெந்த கிரக சேர்க்கை இருக்கு, அதுக்கு என்ன பலன். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு விபரீத ராஜயோகம் இருக்கும், முதல் தர ராஜயோகம் இருக்கும், பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாளவியா யோகம், ஹம்ச யோகம், ருச்சக யோகம், பத்திர யோகம், சச யோகம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய உயர்தரமான ராஜயோகங்கள்லாம் இருக்கு. ஜோதிட சாஸ்திர பிரகாரம் நிறைய கூட்டணி இருக்கு. அதுக்குன்னு ஒரு பலன் நம்முடைய முன்னோர்கள் தொகுத்து கொடுத்திருக்காங்க. சோ உங்க ஜாதக பிரகாரம் என்னென்ன கூட்டணி இருக்கு, அது என்ன யோகம், அதுக்கு என்ன பலன், உங்க ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்க ஜாதகத்தோட வீக்னஸ் என்ன அப்படிங்கறத தொகுத்து தெளிவா இந்த 80 பக்க PDFல உங்களுக்கு நாங்க வந்து ஒரு பிரசன்டேஷனா கொடுத்துருவோம். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு திருக்கணித முறை பிரகாரம் கணிக்கப்பட்ட ஒரு தெளிவான ஜாதகம் A to Z உடைய ராசி கட்டம், நவாம்ச கட்டம், வர்க்க சக்கரங்கள் கிட்டத்தட்ட 16-17க்கு மேற்பட்ட வர்க்க சக்கரங்கள் இருக்கு. இந்த எல்லா வர்க்க சக்கரத்தையும் தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருவோம். அதோட அஷ்டவர்க்க பரல் ஸ்கோர் என்ன, அஷ்டவர்க்கம்னா அது கோச்சாரத்தை அப்சர்வ் பண்றதுக்கான ஒரு மெத்தட். அது ஜோதிடம் நீங்க படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைனாலும் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்க ஜாதகத்துல
எந்தெந்த கிரகம் என்ன ஸ்கோர் பண்ணிருக்கு, அஷ்டவர்க்கத்தோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறதுலாம் நீங்க ஜென்ரலா தெரிஞ்சுக்கணும். அந்த ரிப்போர்ட் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா உங்க ஜாதக பிரகாரம் உங்களுக்கு என்னென்ன தசாபுக்தி இருக்கு, தற்போது என்ன தசாபுக்தி போது அதுக்கு என்ன பலன், பிளஸ் அப்கமிங் தசாபுக்தி என்ன, உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய தசாபுக்தியை தொகுத்து கொடுத்துருவோம். அதோட தற்போதைய கோச்சார நிலவரம், உங்க ஜாதகத்தையும் தற்போது இருக்கக்கூடிய இந்த கோச்சார அமைப்பையும் பொறுத்து உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் இதெல்லாம் சூப்பர் கம்போஸ் பண்ணி தற்போது இருக்கிற கோச்சாரம் உங்களுடைய ஜாதக பிரகாரம் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன், உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு உள்ள ப்ரெடிக்ஷன் வந்து இதுல தொகுத்து கொடுத்துருவோம். இது மட்டும் இல்லாம 12 பாவகம் சார்ந்த ஒரு ஆய்வு, அதான் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். உங்களுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா முழு விளக்கம், உங்க ஜாதகத்துல என்னென்ன பிளஸ் என்னென்ன மைனஸ், உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், புத்திர பாக்கியம் சார்ந்த விஷயம் எப்படி இருக்கும், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்கும், பயண யோகம் இருக்கா, இந்த A to Z எல்லாமே உங்களுக்கு தொகுத்து இந்த பிடிஎஃப்ல வந்துடும். இது மட்டும் இல்லாம இந்த பிடிஎஃப்ல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, உங்க ஜாதகத்துல ஏதாச்சும் தோஷம் இருக்கா, ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், சுக்கிர தோஷம், இப்படி உங்க ஜாதக பிரகாரம் ஏதாச்சும் தோஷம் இருக்கா, அந்த தோஷத்துக்கு என்ன பரிகாரம், அதையும் நம்ம ஜென்ரலா தொகுத்து உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ல ஆடபிளா கொடுத்துருவோம். அதோட உங்களுடைய தொழிலுக்கு உகந்த காலம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்போம். நீங்க தொழில் செய்றீங்க, உத்தியோகம் பாக்குறீங்கன்னா எந்த தசாபுக்தி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு அது அப்படியே தொகுத்து உங்களுக்கு 18 வயசுல இருந்து கிட்டத்தட்ட 60 வயசு வரைக்கும் தொகுத்து கொடுத்துருப்போம். சோ தொழிலுக்கு உகந்த தசை, உகந்த புத்தி எது, அது எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் இருக்கு, அடுத்து திருமணத்துக்கு உகந்த தசாபுக்தி எது, எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் இருக்கு, அடுத்தது நீங்க ஒரு வியாபாரம் பாக்குறீங்க, அந்த வியாபாரத்துக்கு உகந்த காலம் எது, கிட்டத்தட்ட 15 வயசுல இருந்து 80 வயசு வரைக்குமே நம்ம ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துடுறோம். எந்த தசையில எந்த புத்தி உங்களுக்கு சாதகமா இருக்கு, எந்த புத்தி உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருக்கும் அப்படிங்கறத ரிசர்ச் பண்ணி கடைசியா உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது வீடு கட்டக்கூடிய யோகம், அது எந்த தசாபுக்தியில உங்களுக்கு சாத்தியமாகும், எதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு, எந்த தசாபுக்தி உங்களுக்கு சாதகமா இருக்கு, எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வீடு கட்டக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 15 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துடுறோம். சோ இது எல்லாம் அடங்கிய ஒரு தொகுப்பு 80 பக்கம். சிலருடைய ஜாதக பிரகாரம் வந்து அந்த 80 பக்கம் 100 பக்கமா கூட மாறலாம். உங்க ஜாதகத்துல எவ்வளவு வெயிட்டேஜ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பேஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மேக்ஸிமம் 80 பக்கம் உங்களுக்கு வந்துடும். இப்படி தொகுத்து உங்களுக்கு ஃபுல் பிரசன்டேஷன், உங்களுக்கு வந்து உங்க ஜாதகத்துக்கான முழு விளக்கம், ஒரு தெளிவு. இந்த பிடிஎஃப் நீங்க வாங்கி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாலே உங்க ஜாதகத்தோட ஒர்த் என்ன, உங்க ஜாதகத்துல என்னென்ன நல்ல விஷயம் இருக்கு, என்னென்ன கெடுதல் இருக்கு, அதை நீங்க எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஸோ இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, எனக்கு தெளிவான ஒரு ஜனனகால ஜாதகம் வேணும், திருக்கணித முறை பிரகாரம் கணிக்கப்பட்ட ஒரு தெளிவான ஜாதகம் வேணும், பிளஸ் என் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு எனக்கு தெரிஞ்சிடும், அதை படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த சர்வீஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நம்ம வந்து ஒரு இந்தியன் ஆஸ்ட்ராலஜி டீமோட நம்ம வந்து ஒரு கொலாபரேஷன்ல இந்த ரிப்போர்ட் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ இன்னும் நிறைய சர்வீஸ் ஆட் பண்றதுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த சர்வீஸ் ஒரு பெஸ்ட் சர்வீஸா என்னுடைய கண்ணுக்கு தெரியுது. ஆல்ரெடி நம்ம ஒரு 51 பேஜஸ் பிடிஎஃப் ரிப்போர்ட்லாம் நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சர்வீஸோட இது வந்து இன்னும் பெஸ்டான சர்வீஸா என் கண்ணுக்கு படுது. அதனால இதை நான் இப்போ உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்கேன். இது ஒரு குறுகிய காலம் உங்களுக்கு இது பயணிக்கும். ஸோ தேவைப்படுறவங்க இதை யூஸ் பண்ணி பயன்பெறுங்க. என்னுடைய கண்ணோட்டத்துல இந்த சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன். எனவே எனக்கு தெளிவா முழுமையா என் ஜாதகத்தோட விளக்கம் வேணும், திருக்கணித முறை பிரகாரம் கணிக்கப்பட்ட ஒரு தெளிவான ஜாதகம் எனக்கு தேவை அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா இந்த சர்வீஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த சர்வீஸ்ல என்னென்ன ஆடபிளா வந்துடும் நான் சொல்லியிருக்கேன். பிளஸ் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது நான் தெளிவா விளக்கியிருக்கேன். இந்த சர்வீஸை நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு PDF அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. மற்ற விவரங்களை நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் முழுமையா ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய்.